மகனே நீ நரகத்துக்கு தான்டா போகிற அப்படின்னு சிலர்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. அது வாய்ப்பா? உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கணும். மத்தேயு நற்செய்தி 25:41 நரகம் என்பது நமக்காக உண்டாக்கப்பட்டதே அல்ல. நிறைய பேர் குழம்பி போகிறாங்க. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது தெரியுமா? எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்காக இருக்கும். அதுதான் சாவு. நமக்கு சாவு கிடையாது. நமக்கு நித்திய சாவு என்பதே இல்லை. மோட்சத்துக்கு போகிறவங்களுக்கு எதுக்கு நரகத்தை பற்றி யோசிக்கணும்னு கேட்கலாம். நரகம் நமக்கு சொந்தமானதே அல்ல. ஏனென்றால் நாம் எல்லாம் கடவுளோடு இருக்கிற பிள்ளைகள். நரகம் என்பது தவறிழைத்த வானதூதர்களுக்கும் இவர்களுக்குமே சொந்தமான இடமாக இருக்கும்.